துணை ஜனாதிபதி திரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் தான் அந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கு. அந்த மாநாட்டில் ஆளுநர் அவர்கள் பேசியது நீங்களும் கேட்டிருப்பீங்க. நள்ளிரவில் துணைவேந்தர்கள் தங்கியிருந்த விடுதிகளின் கதவை தட்டிய மாநில உளவுத்துறை போலீஸ், நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் உங்களால் வீடு திரும்ப முடியாது, கடுமையான விளைவுகளை சந்திப்பீர்கள் அப்படின்னு மிரட்டி இருக்கு. இது போலீஸ் ராஜ்யமா இங்கே நடக்குது. ஒரு கல்வி மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எமர்ஜென்சியாங்கிறதையும் சேர்த்து தான் கேட்டிருக்கிறார். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இல்லை, இது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு வடிவேலு வசனம் வரும். அப்படி தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஆளுநரை தமிழ்நாடு மிக மோசமான ஆளுநரை தன்னுடைய வரலாற்றில் பார்த்துருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆளுநரே தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது. அரசியலமைப்பு சட்ட விரோதி என்று சொன்ன பொழுது கண்டித்தது மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்ட விரோதமான நடவடிக்கைகளிலே ஆளுநர் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது உப்பு போட்டு சாப்பிடுவராக இருந்தால் அவர் அன்றைக்கு ராஜ்பவனை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய மறுத்துக்கிறார். மூத்த வழக்கறிஞர்கள், நண்பர்கள், ஊடகங்கள், உங்களை போன்ற ஊடகவியாளர்கள் என்னிடம் கேட்டபொழுது நான் அன்றைக்கே சொன்னேன், அவர் இதையும் பார்ப்பார், இதை விட மேலேயும் பார்ப்பார். ஏனென்று சொன்னால் அதிகார நுகர்வு என்று சொல்லுவோம் அல்லவா, அதிகார போதை என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த அதிகார போதைக்காக ஆளுநரானவர் அல்ல அவர். அவர் உடம்பு, ரத்தம், நாடி, மூளை, சதை அத்தனையிலும் இருப்பது ஆர்எஸ்எஸ்ஸின் அஜெண்டா. அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிற்காக ஆளுநராக இருக்கிறார். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம். இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளுநரை இங்கே கொண்டு வந்து என் இனத்தை அவமானப்படுத்தினார் ஆளுநர். உங்கள் வரிப்பணத்திலே என் வரிப்பணத்திலே மாதந்தோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளமை வாங்கி கொண்டு நம்மை எதிர்க்கிற தமிழ்நாட்டுக்கு எதிரியாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுகிற ஒருவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாகாலாந்திலே இவரை விரட்டியடித்தார்கள், ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டார்கள். ஆர்டிகல் 362/2 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது, ஆளுநர் மீது புகார் கொடுக்க முடியாது, ஆளுநர் மீது சிவில் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது என்ற ஒற்றை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எதிராக இன்னும் கேட்டிங்கன்னா ஆளுநரின் பெயரில் தான் அறிக்கை வரும், கெசட் ரிலீஸே வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஸ் ஓன் ஸ்டேட் இது அவருடைய சொந்த மாநிலம். அவர் பிறப்பால் பீகாரியாக இருக்கலாம், அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் இஸ் ஓன் ஸ்டேட். இன்னைக்கு அவர் ராஜ்பவன் இருக்கிற வரைக்கும் அவர் ஓன் ஸ்டேட். அந்த ஓன் ஸ்டேட்டுக்கு எதிராக இப்படி ஒரு சட்ட அத்துமீறல் நடவடிக்கை ஈடுபடுறார். ஹி இஸ் அ போஸ்ட்மேன். போஸ்ட்மேனுக்கு எப்படி வைஸ் சான்சலர் மீட்டிங் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு?